வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க எந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஒரு வாட்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றப்போ ஒரு வாட்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்க வந்து அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியா இருக்கட்டும், அதே மாதிரி டெக்னீஷியனா இருக்கட்டும், ஏஎல்பியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வச்சு அதுலேயே வந்து திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றப்போமே அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் தனியாக வீடியோ கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் அக்கௌண்ட் ஒரு வாட்டி நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி, அதாவது www.rrbchennai.gov.in அப்படிங்கக்கூடிய ரயில்வேயோட சென்னை ஆர்ஆர்பியோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆர்ஆர்பியோட வெப்சைட்னாலும் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஓகே, எங்கே பண்ணாலும் சேம் தான், அது ஒரே ஒரு வெப்சைட்டில் தான் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ இதில் லேட்டஸ்ட்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதோ அதில் வந்து அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, லேட்டஸ்ட்டாக இப்போ நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கானது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் கூட வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குதோ அதில் வந்து டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் அப்படி மாதிரி கிடையாது. இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அப்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் வந்து கொடுக்கணும். ஓகே, 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி அப்படியே கொடுக்கணும். ஃபுல் நேம் என்னவோ அதை வந்து டைப் பண்ணுங்க. இங்க மறுபடியும் ரீடைப் பண்ணுங்க. நேம் எதுவும் இதுக்கு முன்னால் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ நியூ நேம் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுங்க. மறுபடியும் அதை வந்து ரீஎன்டர் பண்ணுங்க. ஓகே, பட் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். இல்லை அப்படின்னா நோலே விட்டுருங்க. ஓகே, நீங்கள் நேம்லாம் சேஞ்ச் பண்ண அப்படின்னா நோனே விட்டுருங்க. ஓகே, அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் சூஸ் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும். மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. டேட்டு மந்த்து இயர் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஓகே, அடுத்ததாக ஜெண்டர் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்க. மறுபடியும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபாதர் நேம் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்க. இப்போ 10th மார்க் ஷீட்டில் ஃபாதர் நேம் இருந்தால் அதில் இருக்கிற மாதிரி கொடுங்க. இல்லைன்னா உங்கள் அப்பாவோட ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. அதே மாதிரி தான் மதர் நேம் கொடுத்துட்டு அதை வந்து ரீஎன்ட்ரு பண்ணுங்க. அடுத்தது ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஆதார் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. வெரிஃபை யூசிங் ஆதார் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத சொன்னதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து இதிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அடுத்த ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு அது ரெண்டையுமே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் மினிமம் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் மினிமம் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் மினிமம் 1ஆவது இருக்கணும், நம்பரும் இருக்கணும். இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி மினிமம் ஒரு 8 கேரக்டர் வர்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர். ஓகே, அடுத்ததா அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டு தான் உங்களோட அடுத்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகக்கூடிய பாஸ்வேர்டு. ஓகே, அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் யூசர் ஐடியாக இருக்கும். எதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் இதை வச்சே லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் இந்த கேப்சா கோட் அங்கே என்ட்ரு பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கேட்கும். ஓகே, நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில் இங்கே இருக்கும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, அதுவே போதுமானது. இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது பாக்ஸை கிளிக் பண்ணால் அதுவே காப்பி ஆகுது. ஓகே, இல்லை என்னோட நேம் வந்து இப்போ எனக்கு ஆதார் கார்டில் வந்து இனிஷியல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிஷியல் இல்லாமல் இருக்கிறத வந்து இதில் டைப் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் டைப் பண்ணீங்களோ அதெல்லாம் வரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு ஐ ஹாவ் ரீசெக்ட் அப்படிங்கக்கூடிய இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு
கிரியேட் an அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க டைப் பண்ணதுல ஏதாச்சும் மிஸ்டேக்கா பண்ணிருந்தீங்க அப்படின்னா எடிட் கொடுத்து எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிரியேட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து அது லாக் அவுட் ஆகி வெளியில வந்துடும். ஓகே, ஸோ மறுபடியும் நீங்க வந்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்றதுக்கு மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அடுத்தது நீங்க ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க. இந்த கேப்சா கோட் அங்கே என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க.